ஜென்மம் ஏழு ஏழு வேண்டும். அம்மன் புகழில் பாட எனக்கு ஜென்மம் ஏழு ஏழு வேண்டும்.
நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கண் சூலியே, மஞ்சனில் செடிக்குதம்மா பூசணங்க கூடியே, மங்களம் கொடுப்பவள் குங்கும சிங்காரியே, தொட்டியம் காளி என்று சூலங்கிடும் தாயே, சூலக்கல் மாறி என்று புகழ் படைத்தாயே. அடிச்சு குடிச்சு கிடந்த ஊருக்குள்ளே நல்ல அறிவை கொடுத்து இணக்க உமையவளே, மனுஷன் நினைச்சு எதுதான் நடக்குமடி, உந்தன் நிரப்பு எதுவோ அதுதான் நிகழுமடி, நல்லோர்க்கு தீங்கிழச்சா காப்பவள் நீயே, பொல்லாத கோபம் கொண்டு பொங்கிடும் தாயே, கோடானு கோடியிலே நானும் உன் சேயே, கைப்பிள்ளை கை வணங்கும் சக்தியே மாயே, நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கண் சூலியே, மஞ்ச நீர் செழிக்குதம்மா பூசணங்க கூடியே, மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே. படத்தை விரித்து பாம்பும் குடை பிடிக்கும், கிளை படந்து அடர்ந்த வேம்பும் நிழல் கொடுக்கும், அடடா அழகின் அழகாய் கொலுவிருக்கும், உந்தன் அடியை பணிந்தே வணங்கி உலகிருக்கும், அந்நீரு சந்தனத்தில் தீர்த்தமும் ஆடி, அந்நாடம் எலுமிச்சையில் மாலையும் சூடி, கற்பூர ஜோதியைத்தான் ஏற்றிடும் தேவி, கண் வேண்டும் காண்பதற்கு ஆயிரம் கோடி, காலம் வந்தால் கண் திறப்பாய் தீயவரே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கண் சூலியே, மஞ்ச நீர் தெளிக்குதம்மா பூசணங்க கூடியே, மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே, தொட்டியம் காளி என்று சூலங்கிடும் தாயே, சூலக்கல் மாறி என்று புகழ் படைத்தாயே.
திருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூர் மூகாம்பா கேதாரம் ஸ்ரீகௌரி மாயவரம் அபயாம்பிகா மதுரை நகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி விசாலாட்சி திருக்கடவூர் அபிராமி சிதம்பரத்து சிவகாமி சிருங்கேரி சாரதாம்பா திருவாரூர் கமலாம்பிகா நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா சௌடாம்பா சிவகாளி நவகாளி திரிசூலி சுபநீலி ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாயி பொம்மாயி அன்பாயி குழுமாயி பொன்னாயி பூவாயி ஏராயி வீராயி ஆரல்வாயி சக்கியம்மா வாடி ஆரணி படவேட்டம்மா திருமோகூர் மேகவல்லி தாயே திரிகூடல் மதுரவல்லி புதுக்கோட்டை புவனேஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி மண்ணடியின் மல்லீஸ்வரி மாதேஸ்வரம் மாதேஸ்வரி அலங்கார கல்யாணி நாமக்கல் அரக்காணி அங்காளி செங்காளி சந்தோஷி மாதா மயிலாப்பூர் கற்பகமே மலைக்கோட்டை செண்பகமே செல்லாயி சிலம்பாயி கண்ணாத்தா வாவா கஞ்சனூர் வனதுர்கா மாவூர ஸ்ரீகாளி கைலாசம் பார்வதி மைசூர சாமுண்டி வலங்கை மண் திருமாரி வழிகாட்டும் திருப்பாச்சி உமையாம்பா தேனாண்டா மலையம்மா வேலம்மா திருவத்தூர் வடிவுடையாள் காளாஸ்தி ஞானாம்பாள் மகராசியே எங்கள் பாளையத்தம்மா ராலிமலை மெய்க்கண்ணால் முக்கூடல் பாவானி காரைக்குடியம்மா கொக்கூடையம்மா ஸ்ரீசக்தி ஜெயசக்தி சிவசக்தி நவசக்தி பாஞ்சாலி ராக்காயி பைரவி சாம்பவி திருவானை காவாழும் அகிலாண்ட ஈஸ்வரி திருந்தாத பேயோட்ட நீ இங்கு வாடி சக்தி ஓம் சக்தி பல்வத்தூர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உலகாடும் ஓம் சக்தி வாசக்தி 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 உயிர்காக்க வாசக்தி எல்லதனை காக்கின்ற கன்னியாகுமாரி அண்ணாமலையாரின் உண்ணாமுலையம்மா சேத்திய தோப்பு தீப்பாஞ்சியம்மா கோயமுத்தூரின் கோணியம்மாவே சத்தியமங்கலம் பன்னாரியம்மா கொல்லிமலை வாழும் எட்டுக்கையம்மா பாகேஸ்வரி பாகேஸ்வரி வைத்தீஸ்வரி லோகேஸ்வரி ஸ்ரீசைலம் வாழ்கின்ற பிரம்மராம்பாவே அமுதேஸ்வரி குமுதேஸ்வரி ஜெகதீஸ்வரி பரமேஸ்வரி ஜாக்கூரை ஆள்கின்ற வைதாரணி தாயே ராமேஸ்வரத்தின் பர்வதவர்த்தினி காசி நகர் அன்னை அன்னபூரணி மலக்கோட்டை வாழும் மட்டுவார் குழலி திருச்செங்கோட்டம்மா அர்த்தநாரீஸ்வரி திருப்பத்தூர் பூமாரி தீயாக உருமாறி சிவதாண்டவமாட ஓடோடி வாம்மா ஓம் சக்தி பல்வத்தூர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உலகாடும் ஓம் சக்தி வாசக்தி 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 உயிர்காக்க வாசக்தி தங்குச்செட்டித்தேரு காளிகாம்பாவே தேனாம்பேட்டை தெய்வம் மாலையம்மாவே நாட்டரசன் கோட்டை நாச்சியம்மாவே காத்தா கருப்பூரு பெட்டி காளியே பேச்சிப்பாறை உள்ள பேச்சியம்மாவே பட்டீஸ்வரன் கோயில் துர்க்கையம்மாவே நெல்லையை ஆள்கின்ற காந்திமதியே சங்கரன் கோயில் கோமதியம்மா மேல்மலையனூர் அங்காளம்மா அடி கங்கையம்மா தாயே துளசியம்மா வேப்போலியம்மாவே துலுக்கானத்தம்மா உப்பிலியம்மாவே குலுங்கியம்மா சென்னியம்மா அடி பொன்னியம்மா எங்கள் கன்னியம்மா தாயே செல்லியம்மா முத்துமாலையம்மா சேமந்தம்மா அடி சிந்தாமணியம்மா நருளியம்மா குரங்கிணி அம்மாவே கோலவிழி அம்மா சுந்தரி சௌந்தரி சோலையம்மா அழகம்மா வாவா ஜக்கம்மா வாவா அடங்காத பேயோட்ட மாயம்மா வாவா ஓம் சக்தி பல்வத்தூர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உலகாடும் ஓம் சக்தி வாசக்தி 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 உயிர்காக்க வாசக்தி குலசேகர பட்டினம் முத்தார அம்மாவே குத்தாலம் சக்தி பராசக்தி தாயே பரமக்குடி வாழும் முத்தாளம்மாவே பட்டுக்கோட்டை தெய்வம் நாடியம்மாவே கொடியடை அம்மா திருவுடை அம்மா கடும்பாடி இளங்காளி காந்தாரி அம்மா திருவக்கரையின் வக்கிர காளி சிறுவாச்சூராளே என் மதுரக்காளி சேலத்து ராஜ காளியம்மாவே சிந்தலக்கரையில் வாழ்பவள் நீ சோட்டானிக்கரையின் பகவதி அம்மா திருமுல்லை வாயில் வைஷ்ணவி அம்மா பம்பை மணிச்சண்டை எது சிந்தும் ஒலி சந்தங்களில் என் பாட்டு கேட்க வாடி என் தாயே மண்ணும்
கையாலே அருள் வழங்கிட தாயே வஞ்சம் நய வஞ்சம் அதன் நெஞ்சம் இனி அஞ்சும் படி மண்ணும் துயர் கண்ணீர் விட கொதித்தெழுதிடுவாயே வர வேண்டும் ரேணுகா பரமேஸ்வரி மாசாணி அம்மா என் தாயே பகை வெல்லும் திருசூலம் எடுக்கின்ற ஒரு காலம் உயிர் தின்னும் தீயோட்ட வாடி வராகி மாயங்களை கெட்ட மர்மங்களை வைத்த ஏவல்களை செய்த இடைஞ்சல்களை அடி தீப்பட்ட ரசம் போல ஊர் விட்டு நீ ஓட்ட வெண்கரை அம்மாவே வாடியம்மா நீ வாடியே வாடி பூங்கோதையம்மா நீ வாடியே வாடி என் முப்பாத்தம்மா ஏலியம் வீடு அபிராம சுந்தரி ஏழேழு லோகங்கள் ஆகின்ற சங்கரி பாடி உனை பாடி அடைந்தோமே நலங்கோடி அடி தேவி அருளாடி வர வேண்டும் என தேடி திருமாலின் துணையாளே ஸ்ரீரங்க நாயகி வடிவேலன் மனையாளே தெய்வானே அம்மா பன்ருட்டி வாழ்கின்ற கன்னிகா பரமேஸ்வரி திண்டுக்கல் தாயே கோட்டை மாறி திருச்சானூர் அலமேலும் மகிஷாசுர மர்த்தினி புன்னை நெல்லூர் மாறி போவாடை காரி இனிமேலும் தயங்காதே உலகம் தான் தாங்காதே விருப்பாட்சி வீரம்மா வெளியே நீ வாடி அநியாயம் ஜெயிக்காதே ஜெயித்தாலும் நிலைக்காதே அம்மா உன் சத்தியமே வெல்லும் அது நிச்சயமே வாடி அம்மா வாடி அம்மா வாடி அம்மா ஓம் சக்தி 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 அங்கமெல்லாம் பண்படைச்சு ஆயிரமா பேர் படைச்சு வாரா பாருங்கம்மா அவ யாரு மாரியம்மா அங்கமெல்லாம் கண் படைச்சி ஆயிரமா பேர் படைச்சி வாரா பாருங்கம்மா அவ யாரு மாரியம்மா அங்கமெல்லாம் பண்படைச்சு ஆயிரமா பேர் படைச்சு வாரா பாருங்கம்மா அவ யாரு மாரியம்மா கண்ணபுரத்தா அவ என்ன படைச்சா கண்ணபுரத்தா அவ என்ன படைச்சா சித்திரையில் முத்தடுக்க கொள்ளிடத்து ஆத்து பக்கம் வாரா மாரியம்மா இப்ப வாரா ஊர்வலம்மா அங்கமெல்லாம் கண் படைச்சி ஆயிரமா பேர் படைச்சி வாரா பாரு ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷத்திலேயே நம்ம மிகவும் சிரமம் மேற்கொண்டு பண்றோம் அப்படின்னா ஊர் விஷயம் அப்படின்றது பார்த்தோம்னா அதை தாண்டியும் இன்னும் கடினமாக தான் இருக்கும். எதனால இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் கலி புருஷனாகப்பட்டவன் நம்ம மங்கள காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுல நிறைய தடைகளை ஏற்படுத்துவாங்க. ஸ்ரேயான்சி பகு விக்னான்சி அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வேதங்கள் நமக்கு புராணங்கள்லாம் எடுத்து வைக்கின்றது. இந்த கலியுகத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தீய காரியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த தடைகள் பார்த்தோம்னா வரவே வராது. அந்த தீய காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைச்ச உடனே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா ஒரு நல்ல காரியத்தை ஒரு மங்கள காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் இதுல தடைகளானது நிறைய ஏற்படும். இந்த நல்ல காரியங்கள் செய்வதனால என்ன ஏற்படும்? புண்ணியமானது கிடைக்கும். மக்களுடைய அனைவருடைய மனமானது ஒருநிலைப்படும், நிம்மதி அடையும், சாந்தி அடையும், எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் கிடைக்க கூடாதுன்றதுதான் கலியுகத்துடைய தர்மம். ஏன்னா கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு யுகங்களையும் தர்மங்கள் 4 கால்ல நிக்குமா. கிருதயுகத்துல 4 கால்கள்ல, திரேதாயுகத்துல 3 கால்கள்ல, துவாபர யுகங்கள்ல 2 கால்ல, கலியுகத்துல ஒரே ஒரு காலில் மட்டும்தான் தர்மம் நின்றுட்டு இருக்குமா. நம்ம நல்ல காரியம் செய்யணும்னாலே தடையிடுறது ஏற்படுறது இயல்பான விஷயம். அப்படி இந்த கும்பாபிஷேக வைபவத்தை சீரோடும் சிறப்போடும் இத்தனை வருஷம் கழிச்சு அம்பாளுக்கு செய்வது அப்படின்றது பெரும் புண்ணியம். இதுக்கு அம்பாளுடைய திருவருள் இருந்தால்தான் நடக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிச்சு கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு மெய் செலுக்கக்கூடிய விஷயங்கள்ல அம்பாள் நமக்கு நடத்தி காமிச்சிட்டு இருக்கா. இந்த நாள்ல
இந்த நட்சத்திரத்துல, இந்த திதியில, இந்த யோகத்துல, இந்த கரணத்துல, இந்த இடத்துல நமக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னா அம்பாள் தீர்மானம் என்னைக்கோ பண்ணி வச்சிருப்பாங்க. அது நமக்கு இன்றைக்கு இந்த பலனானது நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணுவதற்கு புண்ணியம். நம்ம எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்ப விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்ணும் பொழுது அதுல உற்பத்தி ஆகக்கூடிய அரிசி நெல்மணி பேர் இருக்கணும். வாங்க, இந்த அரிசி இவனுடைய தட்டுல தான் போய் சேரணும்னு இருந்ததுன்னா அந்த அரிசி அவருடைய தட்டுல தான் போய் சேரும். அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ணுவதற்கு, இந்த கும்பாபிஷேக கைங்கரியத்தை பண்ணுவதற்கெல்லாம் இவர்களுக்கு தான் பாக்கியம் அப்படின்றது அம்பாள் தீர்மானம் பண்ணி வச்சிருப்பார். அப்படி இருந்தால்தான் இந்த மாதிரியான பூஜைகள் வைபவங்களை எல்லாம் நம்ம செய்ய முடியும். அப்பேற்பட்டதான இந்த கும்பாபிஷேக வைபவத்தில் பார்த்தோம்னா முதலாம் கால யாக பூஜைகள் மண்டப அர்ச்சனைன்னு சொல்லக்கூடிய வகையிலே நம்ம ஆலயத்தை இந்த யாகாலயமும் சொல்லக்கூடிய இந்த இடத்தை சுற்றி அமைத்திருக்கக்கூடிய கலசங்களிலே அந்தந்த தேவதைகளை எல்லாம் 33 கோடி தேவதைகளை ஆவாகனம் செய்து பூஜை செய்வோம். இந்த மண்டபாராதனை அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு சிஎம்ஓ வரும்பொழுது பார்த்தோம்னா அவர்களை சுற்றி ஒரு படையானது இருக்கும். வாயில்கள்ல வார தேவதை எல்லா இடத்துலையும் அந்தந்த தேவர்கள் எல்லாம் வீட்டிலிருந்து இந்த இடத்துல இந்த கும்பாபிஷேக வைபவத்தை நமக்காக கூடவே சிறப்புடன் நடத்தி செய்வதற்காக இந்த தேவர்கள் எல்லாம் இந்த கலசங்கள்ல பூஜையானது நடைபெற போகுது. அதுதான் மண்டப பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாகசாலையை சுற்றி பார்த்தோம்னா கலசங்கள் வைத்து அந்தந்த கலசங்கள்ல 33 கோடி தேவர்கள், வேத மந்திரங்கள், 4 வேதங்கள், அதே மாதிரி அஷ்டதிக் பாலகர்கள், நவநாதகர்கள் எல்லாத்தையும் பூஜை செய்வதுதான் இந்த மண்டப பூஜை. அப்படி இந்த மண்டப பூஜையானது செய்விக்கப்பட்டு வேதிகா திகழக்கூடிய அம்பாளை இத்தனை வருஷம் நம்ம பாலாளகம் பண்ணி இந்த இடத்துல எடுத்து வச்சிருந்தோம். இன்றைய தினம் அம்பாளுக்கு யந்திர ஸ்தாபனம், நவரத்ன ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவங்கள்லாம் செய்விக்கப்பட்டு அம்பாளை இன்றைய தினம் அட்டபந்தன மருந்து சாத்தி எடுத்து கருவறையில பிரதிஷ்டாபனம் செய்யக்கூடிய நிலைநிறுத்தக்கூடிய பூஜையானது நடைபெற போகுது. அந்த பூஜை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இங்க யாகசாலையில வேதிகார்ச்சனை, அக்னிகாரியம் எல்லாம் செய்விக்கப்பட்டு அம்பாளை அங்க நிலைநிறுத்ததுக்கு அப்புறம் திரவியாகுதி, பூர்ணாகுதிகள் எல்லாம் நடைபெற உள்ளது. ஆகையாலே அனைத்து பக்த கோவில் மெய்யர்களும், தாய்மார்களும், சிவனேய செல்வர்களும் அனைவரும் ஆலயத்திற்கு யாகசாலைக்கு முன்புறமாக இருந்து நடைபெறக்கூடிய பூஜைகளை கண்டுகளித்து எல்லாம் வல்ல ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையுடைய மகா கணபதி சுப்பிரமணிய பெருமாளுடைய திருவருளை பெருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓம் சக்தி பராசக்தி. வருவாளா மலையனூர் கங்காளி, தெரியுமோ தெரியாதோ பொங்க வச்ச சங்கதி. வருவாளா மலையனூர் கங்காளி, தெரியுமோ தெரியாதோ பொங்க வச்ச சங்கதி. தேங்காய் பழம் உடைச்சி வெப்பங்கொழ படைச்சி தாயார கூப்பிடையா, மீசக்கார பூசாரி ஜோரா கூடு கடிச்சி அத்தாள கூப்பிடையா. வருவாளா மலையனூர் கங்காளி, தெரியுமோ தெரியாதோ பொங்க வச்ச சங்கதி. மஞ்சளிலே காப்பு கட்டி வீதியெல்லாம் பரிச கட்டி பச்சை பொங்கல் பானையது கையிலை வரை நீளுதையா. மஞ்சளிலே காப்பு கட்டி வீதியெல்லாம் பரிச கட்டி
வச்ச பொங்கல் பானையது கையிலை வரை நீளுதையா மலமலையா பொங்க கட்டி வாசலிலே உண்ட கட்டி நேர்ந்து வச்ச கடன் தீர்க்க பெத்ததாகி வரவில்லையா உலகளந்தா தங்கச்சியே பரமசிவன் பத்தினியே வர சொல்லி உடுக்கையடி சடையாண்டி பூசாரி சாம்புராணி வாசகி மலையனூரு ஈஸ்வரி சாம்புராணி வாசகி மலையனூரு ஈஸ்வரி அழைச்சி வந்து காட்டி புடு தடதடக்கும் உடுக்கையிலே வருவாளா வருவாளா மலையனூரு அங்காளி தெரியுமோ தெரியாதோ பொங்க வச்ச சங்கதி பச்சரிசி பால் மணக்க வேப்பையில நெய் மிதக்க வச்ச பொங்கல் வாசமது வாசல் போய் சேரலையோ பச்சரிசி பால் மணக்க வேப்பையில நெய் மிதக்க வச்ச பொங்கல் வாசமது வாசல் போய் சேரலையோ கம்பங்களி உண்ணுயனா படைச்சதென்ன பிடிக்கலையோ கீரக்காரி உண்ட சோறு போல இது ருசிக்கலையோ ஊருக்கெல்லாம் தாயவளை அங்காள ஈஸ்வரியை வர சொல்லி உடுக்கையடி கோபக்கார பூசாரி ஆக்கி வச்ச பொங்கலதை பொங்க வச்ச பாசமதை ஆக்கி வச்ச பொங்கலதை பொங்க வச்ச பாசமதை சொல்லி சொல்லி உடுக்கையடி வருவாளே அங்காளி வருவாளா வருவாளா மலையனூரு அங்காளி தெரியுமோ தெரியாதோ பொங்க வச்ச சங்கதி வருவாளா வருவாளா மலையனூரு அங்காளி தெரியுமோ தெரியாதோ பொங்க வச்ச சங்கதி தேங்காய் பழம் உடைச்சி வெப்பங்கொழ படைச்சி தாயார கூப்பிடையா மீசக்கார பூசாரி ஜோரா கூடு கடிச்சு அத்தாள கூப்பிடையா வருவாளா வருவாளா மலையனூரு அங்காளி தெரியுமோ தெரியாதோ பொங்க வச்ச சங்கதி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின்
தலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே கடை கண்ணாலே பார்த்தருள்வாய் காலம் எல்லாம் காத்தருள்வாய் கடை கண்ணாலே பார்த்தருள்வாய் காலம் எல்லாம் காத்தருள்வாய் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரம் தந்தருள்வாய் எங்கள் குல தெய்வம் அம்மா வந்து வரம் தந்தருள்வாய் எங்கள் குல தெய்வம் அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி மலையனூர் கோயிலிலே அருள் பொறக்கும் வேளையிலே மலையனூர் கோயிலிலே அருள் பொறக்கும் வேளையிலே ஆதர ஸ்ரீ காளி முகம் பூக்கும் பாரு மனசார வேண்டிக்கிட்டு நல்வாக்கு கேளு மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும் அவமல்லாந்த விழிய சச்சா வழி பொறக்கும் மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும் அவமல்லாந்த விழிய சச்சா வழி பொறக்கும் தாயின் கரத்தினிலே திரிசூலம் சிலித்திடுமே சூலம் சிலிர்க்கையிலே நம் தேகம் சிலிர்த்திடுமே தவ கோல மோகத்துடன் தாயும் சிலிர்க்கையில் யாவும் மறந்திடுமே தவ கோல மோகத்துடன் தாயும் சிலிர்க்கையில் யாவும் மறந்திடுமே மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும் அவமல்லாந்த விழிய சச்சா வழி பொறக்கும் மாரியம்மா மனசு வச்சா மண் செழிக்கும் அவமல்லாந்த விழிய சச்சா வழி பொறக்கும் கண்ணழக பார்த்து புட்டா கவலைகள் தீரும் அங்காடியம்மா கை கொடுப்பா அவலமும் மாறும் கண்ணழக பார்த்து புட்டா கவலைகள் தீரும் அங்காளியம்மா கை கொடுப்பா அவலமும் மாறும்
திருவோடு கையேந்தி அருளோடு வருவா திருவோடு கலையாவும் தயவோடு தருவா திருவோடு கையேந்தி அருளோடு வருவா திருவோடு கலையாவும் தயவோடு தருவா அவ வாசலில் வந்தவர் பாக்கியம் கொண்டவர் வாக்கிது சத்தியமே அவ வாசலில் வந்தவர் பாக்கியம் கொண்டவர் வாக்கிது சத்தியமே ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் மாரியம்மா மனசு வச்ச மண் செழிக்கும் அவ மல்லாந்த விழிய சச்ச வழி போறக்கும் மாரியம்மா மனசு வச்ச மண் செழிக்கும் அவ மல்லாந்த விழிய சச்ச வழி போறக்கும் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் தாழ சச்சா வந்த பக தசகளில் ஓடும் அவ வாழ சச்சா நின்னவன வேறடம் தேடும் தாழ சச்சா வந்த பக தசகளில் ஓடும் அவ வாழ சச்சா நின்னவன வேறடம் தேடும் கருணாக பாம்பாகி தீயேறும் மாறி தன் அருளாளர் நிலநாடி கொரதீர்க்கும் தாயி கருணாக பாம்பாகி தீயேறும் மாறி தன் அருளாளர் நிலநாடி கொரதீர்க்கும் தாயி அவ பாத நிலையினில் பூச கொடுத்திட கோடி சோகம் வருமே அவ பாத நிலையினில் பூச கொடுத்திட கோடி சோகம் வருமே ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் மாரியம்மா மனசு வச்ச மண் செழிக்கும் அவ மல்லாந்த விழிய சச்ச வழி போறக்கும் மாரியம்மா மனசு வச்ச மண் செழிக்கும் அவ மல்லாந்த விழிய சச்ச வழி போறக்கும் தாயின் கரத்தினிலே திரிசூலம் சிலித்திடுமே சூலம் சிலிர்க்கையிலே நம் தேகம் சிலித்திடுமே தவ கோலமோகத்துடன் தாயும் சிலிர்க்கையில் யாவும் மறந்திடுமே தவ கோலமோகத்துடன் தாயும் சிலிர்க்கையில் யாவும் மறந்திடுமே மாரியம்மா மனசு வச்ச மண் செழிக்கும் அவ மல்லாந்த விழிய சச்சா வழி போறக்கும் மாரியம்மா மனசு வச்ச மண் செழிக்கும் அவ மல்லாந்த விழிய சச்சா வழி போறக்கும் ஆதியே காளியே சக்தியே சக்தி நிறைந்தது சக்தி நிறைந்தது உங்கள் சந்நிதியில் பக்தி நிறைந்தது பரவசமானது உங்கள் முன்னிலையில் செவ்வாடை கோலமடி தாயே உன் சிங்கார கோலம் தருவாயே செவ்வாடை கோலமடி தாயே உன் சிங்கார கோலம் தருவாயே அடியாயிரம் கண்ணழகே எங்கள் தாயனும் பேரழகே அடியாயிரம் கண்ணழகே எங்கள் தாயனும் பேரழகே சக்தி என்று சொல்லுகிறோம் சங்கடம் தீருதம்மா பக்தியிலே சித்து வகை மொத்தமும் ஏறுதம்மா செவ்வாடை கோலமடி தாயே உன் சிங்கார கோலம் தருவாயே அடியாயிரம் கண்ணழகே எங்கள் தாயனும் பேரழகே சக்தி நிறைந்தது உங்கள் சந்நிதியில் பக்தி நிறைந்தது பரவசமானது உங்கள் முன்னிலையில்
கோவிலே சன்னதி சாம்பலே தேவி அம்மா மங்கையர் நெஞ்சமே மங்கள கோலமே மாரியம்மா குங்கும கோவிலே சன்னதி சாம்பலே தேவி அம்மா மங்கையர் நெஞ்சமே மங்கள கோலமே மாரியம்மா திருவடி மலரினில் கருணையெனும் தேனொரு நதி என வருகுதம்மா வரவினை பருகிட அன்பர் மனம் மறுவூர் மண்ணினில் உருகுதம்மா ஆதியே காளியே சக்தியே செவ்வாடை கோலமடி தாயே உன் சிங்கார கோலம் தருவாயே அடி ஆயிரம் கண்ணழகே எங்கள் தாயனும் பேரழகே அன்னையின் கோலமே ஆதியின் ரூபமே தேவி அம்மா தன்னிலை தோற்றமே பல்நிலை மாற்றமே மாரியம்மா அன்னையின் கோலமே ஆதியின் ரூபமே தேவி அம்மா தன்னிலை தோற்றமே பல்நிலை மாற்றமே மாரியம்மா அறநிலை நிலமதில் நிலை பெறவே அரசியின் உருவினில் அமர்பவளே உறவென உன் பெயர் சொல்கையிலே பெருமையில் அவர்களை வளர்ப்பவளே ஆதியே காளியே சக்தியே செவ்வாடை கோலமடி தாயே உன் சிங்கார கோலம் தருவாயே செவ்வாடை கோலமடி தாயே உன் சிங்கார கோலம் தருவாயே அடி ஆயிரம் கண்ணழகே எங்கள் தாயனும் பேரழகே அடி ஆயிரம் கண்ணழகே எங்கள் தாயனும் பேரழகே சக்தியென சொல்லுகிறோம் சங்கடம் தீருதம்மா பக்தியிலே சித்து வகை மொத்தமும் ஏறுதம்மா செவ்வாடை கோலமடி தாயே உன் சிங்கார கோலம் தருவாயே அடி ஆயிரம் கண்ணழகே எங்கள் தாயனும் பேரழகே ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே பல ஆயிரமாய் பெயர் கேட்பவளே ஒரு நாமமதால் அருள் பார்ப்பவளே உன்னை பேசுவதும் மந்திரமே
அம்மா அகிலம் எங்கும் கோயில் கொண்ட ஆதிசக்தியும் நீ அம்மா. ஓம் சக்தி தாயே அங்காளி நீயே ஊரெங்கும் உன் கோலமே. அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே. பண்ணாரி கோலம் கொண்டு நாதம் நிறைந்தாயே. பாம்பாக நீலம் கொண்டு மண்ணில் வளர்ந்தாயே. விண்ணாளும் மூலம் என்று வானில் கலந்தாயே. வெவ்வேறு நாமம் கொண்டு வேதம் உரைந்தாயே. अस्मिन् आपांकोटे नाम्नालङ्कृते दिव्यग्रामे विराजमानानां सर्वेषां भक्तमहाजनानां क्षेमारोग्यदासिद्ध्यर्थं सर्वाभीष्टफलसिद्ध्यर्थं सर्वैश्वर्यप्राप्त्यर्थं समस्तधर्मङ्गलादीनाभिवृद्ध्यर्थं अप्राप्तलक्ष्मीप्राप्त्यर्थं प्राप्तलक्ष्मी स्थिरकालसंरक्षणार्थं सर्वानामहरीश्वर्यप्राप्त्यर्थं आदित्यादि नवग्रह देवतानां इति बाधानां निवारणार्थ सिद्ध्यर्थं समस्त शत्रुबाधानां शत्रुबाधानां विच्छेदन प्राप्ति सिद्ध्यर्थं समस्त सर्वाभीष्टफल सिद्ध्यर्थं कौशील्ये सौलभ्ये सौमुख्ये सौश्रिये सौभाग्ये எங்கமாரி தங்கமாரி சொந்தக்காரிதான் உமே காடு எங்களுக்கு பிறந்த வீடுதான் எங்கமாரி தங்கமாரி சொந்தக்காரிதான் உமே காடு எங்களுக்கு பிறந்த வீடுதான்
ஆடையது வேம்பாட நீ வாழுறது பாம்போட ஆனாலும் உன் மனமோ அடி இருப்பது எங்களோட ஆடையது வேம்பாட நீ வாழுறது பாம்போட ஆனாலும் உன் மனமோ அடி இருப்பது எங்களோட பேர்காடு தாய் வீடு அத வேண்டாத பேர் யாரு உன் திருச்சாம்ப பூசாம திரியுறவ வெறுங்கூடு பஞ்சம் பசி தீர நஞ்சை காடு உண்டு பாசம் வளர்க்கும் காடேதம்மா உன் வேர்காடு தான் மாரியம்மா மாரியம்மா கருமாரியம்மா மாரியம்மா கருமாரியம்மா ஆடையது வேம்பாட நீ வாழுறது பாம்போட ஆனாலும் உன் மனமோ அடி இருப்பது எங்களோட நூறு வீடுதான் இருக்குது உன் வீட்டை மட்டும் உள் மனசு ஏன் நினைக்குது பெத்து போட்ட ஆத்தாள யார் பரப்புது அந்த பந்தம் வந்து வேர்காடுதான் அழைக்குது இதயம் என்பது ஓ தாயி இடதுபுறம் இருக்கு ஈசன் இடதுபுறம் உனக்கு எழுதி கொடுத்திருக்கு அம்மா உன் இதயம் மும்மாறி பொழியும் அதனால் எங்க உயிர் வளரும் வேர்காடு வளரும் புல் பூண்டு செடியும் உன் பேரை கூறி உயர்வடையும் காடு வேர்காடு வேறே கதி ஏது அம்மா அம்மா மாரியம்மா உன் ஆதரவு ஒன்றே போதும் அம்மா மாரியம்மா கருமாரியம்மா மாரியம்மா கருமாரியம்மா ஆடையது வேம்பாட நீ வாழுறது பாம்போட ஆனாலும் உன் மனமோ அடி இருப்பது எங்களோட போல கொட்டி வச்ச குங்குமத்தில அடி மாரியம்மா நீ வந்து குளிக்கையில பார்த்த கண்ணு அத்தனையும் பருவமழ இந்த பாசத்துக்கு அர்த்தம் என்ன புரியவில்லை எங்க விரதத்திலே தாயி உனக்கு பசிக்குமடி பெண்ணில் பெரியவளே இதுதான் தாயின் அருமையடி பொட்டு வச்ச படப்பு ஏற்பது உன் பொறுப்பு அதுல அன்ப கலந்து வச்சோம் மண் மேல பொறப்பு எடுத்ததும் எதுக்கு எங்களை உனக்கு எழுதி வச்சோம் காடு வேர்காடு வேறே கதியேது அம்மா அம்மா மாரியம்மா உன் ஆதரவு ஒன்றே போதும் அம்மா மாரியம்மா கருமாரியம்மா மாரியம்மா கருமாரியம்மா ஆடையது வேம்பாட நீ வாழுறது பாம்போட दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुदलसिदलसे नमः ऐं ह्रीं श्रीं ॐ शीतला महामार्गी नमः पुरोपजितपुरमन्त्रक्रमेण आवाहनादि मुद्रान्तं पदस्य अर्घ्यं दत्त्वा निरुद्धयोदार्घ्यं दत्त्वा देवी मुवे धन्मातः ஆயிரங்கண் தீபமது ஏந்தி
ஆடுமணி நாகமதை சூடி தில்லைவான எல்லையதன் மேலே துள்ளி நடமாடுகிற காளி ஆயிரங்கண் தீபமது ஏந்தி ஆடுமணி நாகமதை சூடி தில்லைவான எல்லையதன் மேலே துள்ளி நடமாடுகிற காளி அம்மானி ஒரு முறை என் நெஞ்சு கருவறை வருவாய் புரிவாய் திருநடமே தாயே ஆயிரங்கண் தீபமது ஏந்தி ஆடுமணி நாகமதை சூடி தில்லைவன எல்லையதன் மேலே துள்ளி நடமாடுகிற காளி தலை நின்று தகிட தகவென்று துடிகள் அடித்தாடி ஜெயித்தவளே ஊழி இதுவென்று காளி வடிகொண்டு தில்லை வந்தாயோ தாயவளே மகிழன் தலை நின்று தகிட தகவென்று துடிகள் அடித்தாடி ஜெயித்தவளே ஊழி இதுவென்று காளி வடிகொண்டு தில்லை வந்தாயோ தாயவளே மத்தூர் கடந்தாய் மாயவளே என் மனதில் புகுந்தால் தேவலையே இதயம் உனது அம்பலமே நீ வந்தால் வளரும் என்பலமே தீயாடை அணிந்திடும் தாயாரை சுமந்திடும் வரமே வருமோ வைஷ்ணவியே தாயே ஆயிரங்கண் தீபமது ஏந்தி ஆடுமணி நாகமதை சூடி தில்லைவன எல்லையதன் மேலே துள்ளி நடமாடுகிற காளி ஒளி கொண்டு மின்னும் விழிரண்டு மண்ணில் இருள் போக்கும் மாதவளே சிங்க படை கொண்டு தங்கும் இடம் ஒன்று எந்த மனவீடு வந்தருளே மின்னல் ஒளி கொண்டு மின்னும் விழிரண்டு மண்ணில் இருள் போக்கும் மாதவளே சிங்க படை கொண்டு தங்கும் இடம் ஒன்று எந்த மனவீடு வந்தருளே கொட்டும் முழவும் அதிரும்படி மனக்கோவில் புகுந்தே நடனம் புரி உக்ரம் வக்ரம் விலகும்படி ஸ்ரீ சக்கரம் ஏந்தி நடனம் புரி வாயார ஒரு முறை வாவென்று அழைப்பதை அறிவாய் வருவாய் வைஷ்ணவியே தாயே ஆயிரங்கண் தீபமது ஏந்தி ஆடுமணி நாகமதை சூடி
தில்லைவன எல்லை அதன் மேலே துள்ளி நடமாடுகிற காளி ஆயிரங்கண் தீபம் அது ஏந்தி ஆடுமணி நாகமதை சூடி தில்லைவன எல்லை அதன் மேலே துள்ளி நடமாடுகிற காளி அம்மா நீ ஒரு முறை என் நெஞ்ச கருவறை வருவாய் புரிவாய் திருநடமே தாயே அம்மா மத்தூராளும் மகிஷாசுரமர்தினி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நூற்றாண்டு புகழும் தூற்றாத மனம் நேயர்கள் பெற்றுய தாயே எங்கள் கருமாரி நீயே அருள் புரிவாய் நிமலையே ஈசன் கமலையே தேவி கருமாரி காலத்தில் அருளம்மா கருமாரி அம்மா காலத்தில் அருளம்மா கருமாரி அம்மா கைதொழும் அன்பர்கள் மெய்ப்புகள் எய்திட காலத்தில்
கொஞ்சும் தாயம்மா சாமிக்குள்ள நல்ல சாமி நீ அம்மா. சிங்கம் முந்தன் வாகனந்த எங்கள் தாயே அண்டம் பிண்டம் எங்கும் உள்ள அன்பு தாயே அடிப்பட்டி தொட்டி ஏழைகளை ரட்சிப்பாயே அம்மன் கோயில் கும்பம் இங்கே ஆடி வரும் நேரமணி அம்மன் கோயில் வாசலிலே ஏ பொங்கணோ பொங்கணோ பொங்கச்சோறு தங்கணோ தங்கணோ செல்வம் நூறு அம்மன் கோயில் கும்பம் இங்கே ஆடி வரும் நேரம் अर्घ्यं दत्त्वा मनसा भावनया भाग्यादिगुणाख्यादित्वा सिद्धनागितपुष्पैरभृत्य सर्वत्वाधिपादि शक्तितत्वाधिपादि बुद्धमहामानि रुद्राञ्जी महासाधने पञ्चावरणविहितादि साङ्गादि पादुधादि अशक्ति सपरिभूतादि महामार्गि ओम ऐं ह्रीं श्रीं ओम रुद्राञ्जी नमः इदं भगं स्थिरं जठं स्वाहा देवी गौरी जगन्मातः यावत् चन्द्रदिवाकरौ तावत् प्रीतिः तेन देवी श्री देवी गौरी जगन्मातः जगदानन्दकारिणी घटाभिषं இதுகாலம் நம்ம 4 நூற்றாண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த கும்பாபிஷேகத்தை எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே
புவனேஸ்வரி பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி மாதங்கி பஞ்சாட்சரி வேதாளி சுந்தரி துரந்தரி ஆதீஸ்வரி கௌமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்த்தினி உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உடுக்கை ஒலி ஓசை மணி விளக்கு பூசை மனமுருகித்தாயே உனை வணங்க ஆசை உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும் அழுத விழி நீரை தாயின் விரல் துடைக்கும் அம்மா திரிசூலினி நீயே ஜெகத்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே சூலம் என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம் புரளும் 5 சடையும் பூதங்களின் உருவகம் அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என்போல் பக்தர்களை காப்பவளும் நீயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே வைஷ்ணவி கோமதி பீஜாட்சரி தாட்சாயணி ஏகேஸ்வரி குமாரி வைரவி ஓங்காரி சிவேஸ்வரி விசாலாட்சி மீனாட்சி ராஜேஸ்வரி ஜெயதேவி ஜயேஸ்வரி ஜெகன்மோகினி இந்திராட்சி திரிபுரேஸ்வரி புராந்தகி பரிபூரணி பரமேசி ஜகம்பவி குண்டலினி காராணி கருமாரி மகமாயி சிவமணி வீரேஸ்வரி தர்ம சம்வர்த்தினி அழுகையுடன் ஜனனம் இன்று வரை சலனம் தாங்கவில்லை சோகம் சரணம் உந்தன் பாதம் அம்மா என்னை காக்கவே ஒரு கணமாகுமா உடன் வருவாயே உலகாடும் காளி எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே
மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகங்களுக்கு வருகிறது சிறப்பிக்கக்கூடிய ராமநாதபுரத்துடைய நிரந்தர பாராளுமன்ற உறுப்பினர் மகாஸ்வினி அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். புத்துமாரியம்மன் கோவிலே இன்றைக்கு சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக உங்களோடு கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கே வந்து இன்றைக்கு அவங்களோடு கலந்து கொள்வதிலே பலமுறைய பெருமகிழ்ச்சி. இந்த ஊரினுடைய தலைவர், கிராம தலைவர், கோயிலினுடைய அத்தனை நிர்வாகத்தினர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்குடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாமெல்லாம் இங்கே ஒரு நல்லிணக்கக்கூடிய நிகழ்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த கோயில் நிகழ்விலே உங்களோடு உங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்று அடிப்படையில் வந்திருக்கின்றோம். காலையிலிருந்து மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை, இந்த திருவிழாவை நீங்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலாளர் என்று அத்தனை பேரும் இந்த தாம்பாக்கோட்டை ஊருக்கு இன்றைக்கு இந்த கோவில் திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் அத்தனை பேரும் இந்த ஊரை சார்ந்த உங்களோடு ஏற்படுத்துவது நட்போடு இருக்கின்றார்கள் என்பதை உங்களை நீங்கள் அழைக்கின்ற வாழ்வுக்கு வர வேண்டும் என்று இங்கே வருகிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் உள்ளபடியே இந்த ஒற்றுமையோடு நாம் எல்லாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக என்றைக்கும் உங்களோடு உங்களாக இருந்து செயல்படுவேன். உங்களிடம்